வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெளியே இருக்க தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூவில் இந்த மாதிரி பெரிய காம்பு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பு இருக்கும். அதையும் கீழே மீன் செதில் மாதிரி ஒன்று இருக்கும். இதை ரெண்டையுமே எடுத்துடணும். இதே மாதிரியே எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு இதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ண வாழைப்பூவை நான் தயிர் ஊற்றின தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அப்போ தான் வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும். அதே போலவே 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வாழைப்பூவுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சேர்த்து அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 4லேருந்து 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா வலுவல்னு அரைக்கக்கூடாது. நல்லா கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு தண்ணி இல்லாத அளவுக்கு மாவு இருக்கணும். கடலைப்பருப்பு இந்த மாதிரி 1-2 முழுசாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் கம்மியாக மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக நறுக்கின மல்லி இலைகளையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் கடலைப்பருப்புக்கு ஒரு வாழைப்பூ, நார்மலான சைஸ் வாழைப்பூ கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணியை வாழைப்பூவில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிடணும். அப்போ தான் வடை தட்டி போட்டால் பிரியாமல் நல்லா வருங்க. நல்லா உப்பு எல்லா பக்கமும் சாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், வடையோட இந்த மாதிரி உருட்டினா மாவு இந்த மாதிரி உருண்டு வரணுங்க. இந்த அளவு மாவோட பக்குவம் இருக்கணும். அப்போ தான் வடை தட்டி போட கரெக்டாக இருக்கும். இப்போ வடை போடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. வடையை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. மாவு கரெக்டான பதம் இருந்தால் தான் உடையாமல் வரும். இல்லாட்டி வடை உடஞ்சிருங்க. இதே மாதிரியே எல்லா வடைகளையும் தட்டி நம்ம சேர்த்துடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. வாழைப்பூ உள்ளே நல்லா வெந்து வரணும். அதனால் மிதமான தீயிலேயே இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுறலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக விட்டுறலாங்க. வாழைப்பூ வெளியே நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும், எண்ணெயில் இருக்க சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் இதை வேக வச்சிடலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. உள்ள வாழைப்பூவும் நல்லா வெந்து வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. வாழைப்பூ பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுங்க. குழந்தைகளும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். இந்த வடை 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த வாழைப்பூ வடையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.